This is Malathi. நாம இன்னைக்கு exercise 4.2ல 7th sum பார்க்க போறோம். Iron rods A, B, C, D, E and F for making a design in a bridge as shown in the figure. If A is parallel to B, C is parallel to D, E is parallel to F, find the marked angle between B and C, D and E, D and F, C and F. அதாவது இரும்பு கம்பிகள் A, B, C, D, E மற்றும் F ஆனது படத்தில் உள்ளவாறு ஒரு பாலத்தை அமைக்கின்றன. இதில் ஏவும் பியும் இணை கோடுகளாகவும் சியும் டியும் இணை ஈயும் எஃப்பும் இணை எனில் குறிக்கப்பட்ட கோணங்களை காண்க. அதாவது B மற்றும் C, D மற்றும் E, D மற்றும் F, C மற்றும் F. நமக்கு முதல்ல இந்த படத்தை கொஞ்சம் கவனமா பார்க்க போறோம். நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டும் இணை கோடுகள்னு சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டும் parallel lines, இந்த ரெண்டும் parallel lines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல நமக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இது ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு parallelogram இணைகரமாகும், அதே மாதிரி இது ஒரு இணைகரமாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன கோணம் கண்டுபிடிக்கணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பார்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்க, பிக்கும் சிக்கும் இடைப்பட்டது, அப்போ இதுதான் பி, இதுதான் சி, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோணம் கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்க வேண்டியது. ரெண்டாவது என்னன்னா டி மற்றும் இ, இந்த டிக்கும் இக்கும் டி அண்ட் இ அப்படிங்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடையில இது திஸ் இஸ் செகண்ட் ஆங்கிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு டி அண்ட் எஃப் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது ஒரு தேர்ட் ஆங்கிளா நம்ம வச்சுக்கலாம், இது 3. அதே மாதிரி ஃபோர்த் வந்து சி அண்ட் எஃப், இது சி, இது எஃப், இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இது 4. அப்ப மேஜர் பார்ட் நமக்கு இதுலயே எல்லா கோணங்களும் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு மட்டும் ஒரு பேர் வச்சுக்கலாம். என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, இது பி, இது Q, இது R, S அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்ட ஏன்னா இந்த PQRS என்பது ஒரு இணைகரம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இட்ஸ் a parallelogram. அப்படி எழுதிட்டோம்னா பாருங்க, மொத்தம் 4 கோணங்கள்ல இந்த 3 கோணங்களும் அதே parallelogram வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா? இணைகரத்துடைய பண்புகளை வச்சு இந்த 2வது கோணம், 3வது கோணம், 4வது கோணம் அந்த 3ஐயும் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம்ங்கிறதுனால நம்ம அப்படி எடுத்துக்க போறோம். அது from the figure, அதாவது படத்தில் இருந்து PQRS ஒரு இணைகரம். PQRS forms parallelogram. இன்னும் என்ன காரணம் சொன்னா இது ரெண்டும் இணைகோடுகள், அப்புறம் இது ரெண்டும் இணைகோடுகள் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது PQ is equal to RS. அதே மாதிரி இந்த PS is equal to QR. PS is equal to QR. அதனால காரணமாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோணம் இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது ரெண்டும் பாருங்க, இந்த கோடும் இந்த கோடும், அதாவது இந்த அயன் ராடும் இந்த அயன் ராடும் இரண்டு இரும்பு கம்பிகளும் இப்படி வெட்டி கொள்கின்றன. அப்படி வெட்டி கொள்ளும் போது உருவாகக்கூடிய இந்த குத்தெதிர் கோணங்கள் சமமா இருக்கும் இல்லைங்களா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா ஆங்கிள் 1 equal to 30 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா vertically opposite angles. Vertically opposite angles are equal. அதாவது குத்தெதிர் கோணங்கள் சமம். அதனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்ச உடனே அதோட ரீசன்ட்டை நம்ம ரைட் சைட்ல எழுதிடும். இந்த காரணத்தினால தான் இந்த கோணத்துடைய அளவு இது அப்படின்னு. அப்போ ஆங்கிள் பிட்வீன் B and C is 30 டிகிரி அப்படின்னு. அதாவது B மற்றும் C க்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ண போறோம்னா இந்த PQRS அப்படிங்கிற இணைகரத்துல செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள்ஸ் மூணையும் கண்டுபிடிச்சிட போறோம். பாருங்க,
செகண்ட் क्वेश्चन angle between D and E கண்டுபிடிக்கணும் பாருங்க இது so in parallelogram PQRS அதாவது PQRS இல் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க இந்த கோணமும் இந்த கோணமும் இது ரெண்டும் நம்ம அடுத்துள்ள கோணங்கள்னு சொல்லுவோம் adjacent angles னு சொல்லுவோம் ஒரு parallelogramல adjacent angles ஓட sum is equal to 180 degree இல்லைங்களா அதாவது அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் 180 அப்படின்றதுனால பாருங்க angle S இந்த கோணத்தையும் இந்த கோணம் எது அப்படினா இது வெறும் r னு எழுத முடியாது ஏன்னா இங்கொண்டு இந்த பக்கம் ஒன்னு இருக்கனால நம்ம இப்படி எழுதிக்கலாம் QRS அப்படினு எழுதிக்கலாம் angle QRS is equal to 180 காரணம் adjacent angles அடுத்துள்ள கோணங்கள் அதனுடைய கூடுதல் 180ங்கிறதுனால நீங்க அடுத்துள்ள கோணங்கள் அப்படினு காரணம் எழுதினா போதும் சோ angle S நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா பாருங்க 180 மைனஸ் angle QRS நமக்கு தான் angle QRS வந்து 75 ன்னு தெரியும் சோ 180 மைனஸ் 75 நமக்கு 105 டிகிரி அப்படினு கிடைக்கும் therefore angle 2 இரண்டாவது கோணம் இருக்கு இல்லீங்களா இது நமக்கு 105 அப்படினு கிடைச்சிருச்சு நமக்கு தேர்ட் போறோம் அதே PQRS அதுல நமக்கு பாருங்க இது ரெண்டையும் கூட்டினா 180 ஏன்னா இது ரெண்டும் adjacent angles so angle 2 plus angle 3 is equal to 180 கோணம் இரண்டையும் கோணம் மூணையும் கூட்டும்போது 180 வரணும் என்ன காரணம்னா அடுத்துள்ள கோணங்கள் தான் adjacent angles so நமக்கு இந்த angle 3 தான் வேணும் third angle தான் வேணும் so 180 minus angle 2 என்ன கிடைக்கும் 180 ல 105 போச்சு அப்படினா 75 டிகிரி அப்படினு கிடைக்கும் so angle 3 is 75 டிகிரி அப்படினு நாம எழுதிட்டோம் அடுத்து இதே fourth question நமக்கு இந்த fourth angle கண்டுபிடிக்கணும் பாருங்க இது ரெண்டும் ஈக்குவல் னு சொல்லிக்கலாமா இல்ல இது ரெண்டையும் கூட்டினா 180 எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதனால நான் இத சொல்ல போறேன் அதாவது ஒரு parallelogramல opposite angles are equal இல்லீங்களா அதாவது எதிரெதிர் கோணங்கள் சமம் ஒரு இணைகரத்துல அதனால angle 4 is equal to angle 2 reason என்ன அப்படினா opposite angles எதிரெதிர் கோணங்கள் அது எப்பொழுதும் சமமாக இருக்கும் அதனால சோ angle 4 வந்து நமக்கு 105 டிகிரி அப்படினு கிடைச்சிருச்சு so therefore first question ஓட ஆன்சர் 30 டிகிரி முதல் கோணம் இரண்டாவது கோணம் நமக்கு 105 டிகிரி அப்படினும் மூன்றாவது கோணம் நமக்கு 75 டிகிரினும் நான்காவது கோணம் 105 டிகிரினும் இந்த 7th question ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு 8th question in the figure angle A is 64 degree angle ABC is 58 degree if BO and CO are the bisectors of angle ABC and angle ACB respectively of triangle ABC find x degree and y degree அதாவது படத்தில் கோணம் A 64 டிகிரி BO மற்றும் CO என்பது கோணம் ABC மற்றும் ACB இன் இருசமவெட்டிகள் எனில் x மற்றும் y இன் மதிப்பை காண்க அப்படினு கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த BO வும் இந்த CO வும் இந்த B யோட ஆங்கிள் பைசெக்டார் இந்த BO வும் இந்த C யோட ஆங்கிள் பைசெக்டார் இந்த CO வும் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த B உடைய கோண இருசமவெட்டி BO வும் இந்த C உடைய கோண இருசமவெட்டி இந்த CO அப்படினு கொடுத்திருக்காங்க இருசமவெட்டினா உங்களுக்கு தெரியும் இந்த B ங்கிற கோணத்தை இரு சமபாகங்களாக பிரிக்கிற கோட்டுக்கு பேர் தான் இருசமவெட்டின்னு சொல்லுவோம்
ஆங்கிள் பைசெக்டார்னா ஆங்கிள் டூ ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ற லைனை தான் ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி அப்ப நம்ம அவங்க சொன்னதையே ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். BO is the angle bisector of B. அதாவது BOங்கிறது கோணம் B இன் இருசம வெட்டி அப்படின்னா பாருங்க, இது 52ல பாதி, இதுவும் 52ல பாதி, அதாவது 29 டிகிரி அப்படின்ட்டோம். இந்த COங்கிறது இந்த Cங்கிற கோணத்துடைய இருசம வெட்டி அப்படின்னா பாருங்க, இந்த y வேணும் அப்படின்னா இந்த மொத்த கோணத்தையும் 2ஆல் வகுத்தா கிடைக்குங்களா? அதான் நம்ம எழுதியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியும், இது முக்கோணம் ABC. அதனால in triangle ABC இந்த A plus B plus C இந்த மூன்று கோணங்களையும் ஆங்கிள்லையும் ஆட் பண்ணா நமக்கு 180 வரணும். ஆனா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி கோணம் பக்கம் விதிமுறைப்படி நமக்கு இந்த மூணையும் கூட்டினா 180 வரணும். நமக்கு A 64ன்னு தெரியும், அப்புறம் அந்த B 58 டிகிரி அப்படின்னு தெரியும். நம்ம இந்த C கண்டுபிடிச்சிக்கலாம். C is equal to 180 டிகிரி. ஏன்னா இந்த C தெரியாததுனால அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த ரெண்டையும் கூட்டும் போது 2 plus angle C 122 டிகிரி plus angle C is 180 டிகிரி அப்படின்னு வருது. So angle C is equal to 180 டிகிரி minus 122 டிகிரி நமக்கு 58 டிகிரி அப்படின்னு இந்த angle C கிடைக்குது. ஓகேங்களா? கோணம் C கிடைச்சிருச்சா? நமக்கு தெரியும் y அப்படின்னா இந்த y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த angle C இருக்கு இல்லைங்களா, அதாவது ACB அப்படின்ற இந்த கோணத்தை 2ஆல் வகுத்தா நமக்கு இந்த y கிடைக்கும். இப்பதானே பார்த்தோம். அதனால பாருங்க, இந்த y வேணும் அப்படின்னா இந்த 58ஐ 2ஆல் வகுக்கிறோம். நமக்கு என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 29 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம y-யோட மதிப்பை 29 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க, இது 29 என்ன பாத்தீங்களா, இது 29, அதாவது OBC 29, அதே போல OCB இதுவும் 29. இந்த மூணையும் கூட்டினா நமக்கு 180 வரணுமா? இதுவும் ஒரு முக்கோணம் தானே, OBCங்கிற ஒரு முக்கோணம். அதனால in triangle OBC முக்கோணம் OBC இல் நம்ம இந்த கோணம் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். OBC அதாவது கோணம் OBC பிளஸ் அடுத்து இந்த கோணம் சொல்ல போறோம் BCO ஆங்கிள் BCO பிளஸ் இந்த x, அதாவது இத அப்படியே வெச்சுக்கலாம், பிளஸ் x டிகிரி is equal to 180. அதே ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தான் கோணம் பக்கம் விதிமுறைப்படி. ஏன்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது. நமக்கு 29 டிகிரி அப்படின்னு தெரியும். அதே போல BCO இதுவும் நமக்கு 29 டிகிரி அப்படின்னு தெரியும். பிளஸ் x டிகிரி is 180. நமக்கு இது 58 டிகிரி பிளஸ் x is equal to 180 அப்படினும் x equal to 180 டிகிரி minus 58 நமக்கு it's 122 டிகிரி அப்படின்னு இந்த x ஓட மதிப்பு கிடைக்குது. So therefore x ஓட மதிப்பு 122 டிகிரினும் y ஓட மதிப்பு 29 டிகிரினும் இந்த 8th question ஓட ஆன்சர் கிடைக்குது. 9th question, in the given figure if AB is 2, BC is 6, AE is 6, BF is 8, CE is 7, CF is 7. Compute the ratio of the area of the quadrilateral ABDE to the area of the triangle CDF. Use congruent property of triangle. அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் AB 2, BC 6, AE 6, BF 8, CE 7, CF 7 எனில் நாற்கரம் ABDE இன் பரப்பு மற்றும் முக்கோணம் CDF இன் பரப்பிற்கும் உள்ள விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம்ல வந்து என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ, எந்தெந்த பக்கத்துக்கு என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம பாருங்க அங்க பாருங்க AB வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க, எழுதிட்டோம். AE 6, நமக்கு BF வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க, எழுதிட்டோம். CE 7ன்னு சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. CF 7ன்னு சொல்லியிருக்காங்க, எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த அதாவது இந்த நாற்கரம் இருக்கு இல்லைங்களா, இந்த குவாட்ரிலேட்டரல் ABDEக்கும் இந்த CDFக்கும் உள்ள ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதன் பரப்பளவுகளின் விகிதம் கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது ஒரு முக்கோணமா இருக்கு, இது இன்னொரு முக்கோணமா இருக்கு, அதுக்குள்ளார பொதுவான முக்கோணமா இது இருக்கு.
அப்படிங்கும் போது முதல்ல இந்த முக்கோணம் பாருங்க AEC எடுத்துக்க போறோம். இந்த AECல முதல்ல AC 8, அதுக்கப்புறம் AE 6, அதுக்கப்புறம் CE 7 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இந்த முக்கோணம் BCF எடுத்துக்கிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல 8 நம்ம எழுதியிருக்கனால இதுல 8 எதுன்னு பார்க்குறோம். இந்த BF 8 அதை எடுத்து எழுதிட்டோம். அப்புறம் 6 எதுன்னு பார்க்குறோம், BC அதை அடுத்ததா எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் CF 7 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். அப்போ இந்த பக்கமும் சமம். அதே போல இந்த முக்கோணத்துல இந்த பக்கமும் இந்த முக்கோணத்துல இந்த பக்கமும் சமம். அதே போல CE and CF சமம் அப்படின்றதுனால நம்ம இதுல பக்கம் 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 விதிமுறைப்படி நமக்கு முக்கோணம் AECயும் முக்கோணம் BCFும் சர்வசம முக்கோணங்களா, அதாவது சைடு ப்ராப்பர்ட்டி படி நமக்கு both the triangles are congruent. அப்போ triangle AEC is congruent to triangle BCF. அதாவது முக்கோணம் AECயும் முக்கோணம் BCFும் சர்வசம முக்கோணங்கள் ஆயிடுச்சு. அப்ப இதனுடைய பரப்பளவும் சமம் இல்லைங்களா, அதாவது area of the two triangles will be equal as they are congruent. அதனால area of triangle AEC is equal to area of triangle BCF அப்படின்னு எழுதிட்டோம். அதாவது முக்கோணம் AEC இன் பரப்பு எதுக்கு சமம் அப்படின்னா முக்கோணம் BCF இன் பரப்புக்கு சமம். ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பாருங்க, ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ABDக்கும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் CDFக்கும் உள்ள ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். அதாவது நாற்கரம் ABD இன் பரப்புக்கும் முக்கோணம் CDF இன் பரப்புக்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த AECல இந்த பாருங்க, இந்த BDCங்கிற இந்த முக்கோணத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நாற்கரம் கிடைச்சிருமா, அதாவது AECங்கிற ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த BDCயை கழிச்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இது கிடைச்சிருமா. ஸோ ட்ரையாங்கிள் AEC, அதாவது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் AECல இருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDC. அதே மாதிரி BCF இருக்கு இல்லைங்களா, BCF அப்படின்ற முக்கோணத்துல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா CDF கிடைச்சிருமா. அதனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCFல இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDCயை கழிக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமும், இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த முக்கோணத்துடைய பரப்பளவை கழிச்சிடும். இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டும். ஸோ முக்கோணம் AEC இன் பரப்பு மைனஸ் முக்கோணம் BDC இன் பரப்பு. அது எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா முக்கோணம் BCF இன் பரப்பளவு மைனஸ் முக்கோணம் BDC இன் பரப்பு. நமக்கு லெஃப்ட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, இந்த முக்கோணத்துல இருந்து இதை கழிச்சிட்டா இது கிடைக்கும். அது என்ன, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABDE. இங்க இந்த முக்கோணத்துல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா CDF, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CDF கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது நாற்கரம் ABDE இன் பரப்பு எதுக்கு சமமா கிடைக்குது அப்படின்னா முக்கோணம் CDF இன் பரப்புக்கு சமமா கிடைக்குது. சமம் அப்படின்னா இதையும் அடிச்சுட்டோம், அதோட ரேஷியோ 1:1. therefore their ratio என்ன அப்படின்னா 1:1. ரெண்டும் சமம் அப்படின்னா இது 10னா அதுவும் 10, இது 4னா அதுவும் 4. அதனால ரெண்டு பக்கமும் அடிச்சா காமனா 1:1 கிடைக்கும் இல்லைங்களா. அதனால their ratio is 1:1. அதன் விகிதம், எதனுடைய விகிதம் அப்படின்னா நாற்கரம்
ABDE இன் பரப்பு மற்றும் முக்கோணம் CDF இன் பரப்புக்குமான விகிதம் 1:1 அப்படின்னு இந்த 9th கொஸ்டினோட ஆன்சர் கிடைக்கும்.